ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மனிதன் தன்னுடைய மனைவிக்கு வழிபட்டு தனது தாயை நோகடிப்பான். தன்னுடைய நண்பனை நெருக்கமானவனாக ஆக்கி அவனை மகிழ்வித்துக் கொண்டு தன்னுடைய பெற்ற தகப்பனை தூரமாக்குவான். காண்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பெற்ற தாய் தகப்பன் சிறகொடிந்த பறவைகளாக அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. இன்னும் சொன்னார்கள், வதாரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களில் சத்தங்கள் உயர்த்த ஆரம்பித்து விட்டால் நடக்கிறதா இல்லையா? சாதல் கபீலத்தை ஃபாசிக்குகும், ஒரு கூட்டத்தாருக்கு தகுதியற்றவன் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாவி தலைவனாக நியமிக்கப்பட்டால் எத்தனை இடங்களில் காண்கிறோம். ரஜுலு மகாஃபத்த ஷர்ரிஹி, சில மக்களை மக்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் தக்வாதாரி, அவர் ஈமானுள்ளவர். இதற்காகவா? இல்லை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? இவனை கண்ணியப்படுத்தாவிட்டால் இவன் எமக்கு தீங்கு செய்து விடுவான் என்ற பயத்தால் கண்ணியப்படுத்துவார்கள். நடக்கிறதா இல்லையா? வதாரத்தில் கைனாத் வல் மஆசிப், பாடகிகளும் இசை கருவிகளும் தலை விரித்து தாண்டவமாடும் காலம் வந்தால் இந்த உலகத்தில், இந்த துனியாவில் எந்த பகுதி சகோதரர்களே இசை இல்லாமல் மிஞ்சி இருக்கிறது? எல்லா இடத்திலும் வந்துட்டு, எல்லா இடத்திலையும் ஓப்பன் ஆகிட்டு. ஷுர்பத்துல் ஹுமூர், இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மது பகிரங்கமாக அருந்தப்படும் காலம் வந்தால். இன்றைக்கு எந்த இடத்துல சகோதரர்களே மது இல்லை, போதை இல்லை, ஐஸ் இல்லை, எங்க பார்த்தாலும் வாலிபர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உம்மத்தை, ஒரு சமூகத்தை, எதிர்காலத்தினுடைய தலைவர்களை இன்றைக்கு போதைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் ஒரு நாளும் விட மாட்டான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலான ஆகிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வலஹா, இந்த உம்மத்தில் கடைசியாக வந்தவர்கள், பின்னால வந்தவர்கள், முன்னால வந்த நல்லவர்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், அவுலியாக்களை ஏசும் காலம் வந்தால் இன்னைக்கு ஏசுறானா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் ஏசுறான், நபிக்கும் ஏசுறான், சஹாபாக்களுக்கும் ஏசுறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் கண்டால் ஃபல்யர்தகிபு இன்த ذلك, அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்கள். ரீஹன் ஹம்ரா, நெருப்பு காற்று, செந்நிற காற்று, வஸல்ஸலத்தன், பூமி அதிர்ச்சி, வஹஸ்ஃபன், பூமிக்குள் சுழி வாங்கப்படுவது, ஒமஸ்கன், நாய்களாக, குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றப்படுவது, ஒகஃபன், கல்மாரி, நெருப்பு மலை பொழியும், ஆயாத்தின் ததாபா, எப்படி தெரியுமா அல்லாஹ்வுடைய இந்த தண்டனைகளை எல்லாம் வரும்? கன்யதாமி பாலின் குத்தி அசில்குஹு ஃபததாபா, ஒரு முத்துமணி மாலையை அவிழ்த்து விட்டால்